திரு பிரியன், ரொம்ப கட்டுக்கோப்பான கட்சி பாஜக. கட்சி நடவடிக்கைகள், நிர்வாக ரீதியிலான நடவடிக்கைகள் எல்லாவற்றிலையும் தேசிய தலைமை என்ன சொல்லுதோ அதை அப்படியே பின்பற்றக்கூடியவர்கள் மாநில தலைமைகள். ஆனால் கூட்டணிக்குள்ள குழப்பம், கட்சிக்குள்ள குழப்பம், அது குறித்து பேசணும் அப்படின்னு டெல்லிக்கு அழைக்கப்பட்டிருக்கிறார்கள் தமிழக பாஜக தலைவர்கள் அப்படின்னு செய்திகள் வருதுன்னா, தேசிய தலைமை கட்டுக்குள்ள தமிழக பாஜக இல்லையா? நண்பர் குணசேகர் சொன்ன ஒரு விஷயம், முக்கியமான விஷயம். அதாவது பாஜகவோட மேலிடம், அதாவது குறிப்பாக அமித்ஷா அழைக்கிறாருன்னா அது முக்கியமான அழைப்பு. அவர் முக்கியமான தலைவர். ஜேபி நட்டா அழைச்சா கூட போகாத இருந்தா பரவாயில்ல. அமித்ஷா அழைக்கிறாருன்னா அது மோடியே அழைக்கிற மாதிரி ஆக்சுவல். அப்போ அமித்ஷா தமிழ்நாட்டோட எலெக்ஷன்ஸ் அவர் தான் பார்த்துட்டு இருக்காரு. அவர் அழைக்கிறாருன்னா இவர் திருமணத்தை காரணம் காட்டி போக முடியலன்னு சொல்றது ஒரு ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியல. ஸ்ட்ரைட்டாவே சொன்னா ஏற்றுக்கக்கூடிய ஒரு விஷயமா தெரியல. ஏன்னா இந்த மாதிரியான ஒரு மீட்டிங்ல கலந்துக்கிறது தான் அரசியல்வாதிகள் முதல் கடமையா கருதுவாங்களே தவிர, திருமணத்தை அப்புறம் கூட எந்தெந்த கல்யாணம் யார் வீட்டில் அங்கங்க பார்த்து வாழ்த்துக்கள் சொல்றது அரசியல்வாதிகள் செய்யற நடைமுறை. அது அன்னைக்கு டெல்லி போயிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் பார்த்து எல்லாம் வாழ்த்து சொல்லிட்டு வருவாங்க. இதுதான் பண்ணுவாங்க. இப்படி இருக்கிற சூழ்நிலையில அந்த திருமணத்தை காரணம் காட்டி, அதுவும் நாளைக்கு தான் முகூர்த்த நாள், இன்னைக்கு கூட முகூர்த்த நாள் கிடையாது. அது அப்படி திருமணத்தை காரணம் காட்டி இவர் அங்க போகாத இருக்கிறது நிச்சயமாக ஒரு ஆச்சரியம் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். இதுக்கு பின்னாடி ஏதோ ஒரு விஷயம் இருக்குன்னா, தெரிஞ்ச விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, அண்ணாமலையோட அதிமுக பாஜக கூட்டணி அது அடுத்தது ஒரு 8 மாச காலம் டிராவல் பண்ண போது, அந்த டிராவல் பண்ற சூழல்ல அண்ணாமலையோட முழு கோஆபரேஷன் இந்த கூட்டணிக்கு கிடைக்குமா கிடைக்காதான்றதுல பாஜக மேலிடத்துக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. நம்ம பார்க்கணும். ஆக்சுவலா அவங்களுக்கு ஒரு சந்தேகம் வந்திருக்கு. இவர் முழுசா ஒத்துழைப்பை கொடுப்பாரா மாட்டாரான்னு. ஆனா இபிஎஸ் முதல்வர் ஆக்குறது தான் பாஜகவுடைய கடமைன்னு திரு அமித்ஷா முன்னாடி தானே திருநெல்வேலியில திரு அண்ணாமலை பேசுறாரு. அதற்கு அப்புறமும் சந்தேகமா என்ன? இவருக்கு இன்னொரு பாயிண்ட், இவருக்கு அழைப்பு கொடுத்தாங்களா இல்லையான்றத நம்ம சந்தேகப்படவே வேண்டாம். ஏன்னா இதற்கு முன்னாடி தலைவராக இருந்த தமிழிசை சவுந்தரராஜனுக்கும் பொன் ராதாகிருஷ்ணனுக்கும் அழைப்புகள் கொடுக்கும் போது இருந்திருக்க மாட்டாங்க. இவருக்கும் கொடுத்துதான் இருப்பாங்க. இவருக்கு அழைப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கும். ஆனா இவர் அங்க போனா இவருக்கு எம்பாரசிங்கா அவருக்கு இவரை பார்த்து சில கேள்விகள் கேட்கப்படும் போது தயங்கி இவர் போகணும் கூட இருந்திருக்கலாம். அதாவது இவருடைய ஏதோ ஒரு நடவடிக்கை பாஜக செயலெடுத்தனால கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு சார். இந்த கூட்டணிக்கான ஏதோ ஒரு செயல்பாடோ அல்லது கூட்டணிக்கு இவர் ஒத்துழைக்க மாட்டார் என்கிற ஒரு செய்தியோ மேலிடத்துக்கு தெரிஞ்சிருக்கு. அந்த விஷயம் தெரிஞ்சதுனால இவர் இந்த கூட்டத்தை அவாய்ட் பண்ணி நினைக்கிறேன். அது தொடக்கத்துல இருந்துச்சு. திரு அண்ணாமலைக்கும் திரு இபிஎஸ்க்கும் இடையே நெருடல் இருந்தது. வார்த்தைகள் ரொம்ப தடிமனா இரு தரப்புக்கும் இடையே பரிமாறிக்கொள்ளப்பட்டன. அதற்கப்புறம் திரு அண்ணாமலையை கண்டித்து தலைமை கழகத்தில் அதிமுக தீர்மானம் போடுறாங்க. கூட்டணி முடிவுக்கு வருது. அப்புறம் கூட்டணி சேர்றாங்க. அதற்கப்புறம் கூட பெரிய அளவில் 2 தரப்புக்குமான இணக்கம் இல்லாத நிலையில திருநெல்வேலி பேச்சு ரொம்ப முக்கியமானது. திரு அமித்ஷா முன்னாடி அவர் பேசுறாரு, இபிஎஸ் முதல்வர் ஆக்குறதான் கடமைன்னு பேசுறாரு. அடுத்த நாள் திரு நைனா நாகேந்திரன் தேசிய ஜனநாயக கூட்டணியின் தலைமை திரு இபிஎஸ்ன்றதை அட்மிட் பண்ணிக்கிறாரு. கூட்டணிக்கு அவர் தான் தலைமைன்றாரு. இதற்கப்புறமும் திரு அண்ணாமலை மேல பாஜக தேசிய தலைமைக்கு சந்தேகம் வருவதற்கான காரணம் ஏதாவது இருக்கா? அந்த திருநெல்வேலி மீட்டிங் ஒரு விஷயம் தெரியும் உங்களுக்கு. அவர் பேசுற ஃப்ளோ பாத்தீங்கன்னா தெரியும். தேசிய ஜனநாயக முன்னணி ஆட்சி அப்படின்ட்டு அப்படியே நிறுத்துவார். நிறுத்திட்டு அண்ணன் எடப்பாடி அவர்களை முதல்வராக அப்படின்னு ஆரம்பிப்பார். அதாவது அவர் சொல்ல வந்த விஷயம் வேற, டக்குன்னு கட் பண்ணி எடப்பாடியை முதல்வராக. நீங்க அந்த ஃப்ளோ மறுபடியும் போட்டு பாருங்க. தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை ஆரம்பிக்கிறது நடுவில் கட் பண்ணி அண்ணன் ஒரு இருக்கும். அந்த கேப்ல அவர் வழக்கமா அண்ணாமலை கட்சியோட கட்சி தலைமை சில விஷயங்கள் சொல்லியிருக்கு. அதை நான் உங்களுக்கு சொல்றேன் நானு. ஆனா அதே சமயம் எனக்கு தனிப்பட்ட சில கருத்துக்கள் இருக்கு. அதை நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை அப்படின்றார். அதுவே அந்த பாயிண்டே தவறானது முதல்ல. ஆக்சுவலா எப்படின்னா, கட்சி தலைவர் விஷயத்தை சொல்லிட்டாங்கன்னா அந்த விஷயத்துக்கு ஏற்றபடி நீங்க ஆக்சுவலா செயல்படணும். உங்க கடமையா இருக்க முடியும். எனக்கு தனிப்பட்ட நீங்க சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது சார். நீங்க வெளிப்படுத்த வேண்டிய அவசியமே கிடையாது. உங்க கருத்துக்கும் எனக்கு கருத்துக்கும் கட்சியோட நடவடிக்கைகள் அவர் மேல கோவம் இருக்கும், இவர் மேல கோவம் இருக்கும். அது நீங்க சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்போ வெளிப்படையா நீங்க பேசுற விஷயப்பாடியை சீஃப் மினிஸ்டர் ஆக்கணும்னு சொல்லும் போது எனக்கு தனிப்பட்ட முறையில் நல்ல கருத்து இருக்கு சார். அதெல்லாம் நீங்க சொல்ல முடியாது சார். அப்படிப்பட்ட கருத்து எடப்பாடியை முதல்வர் ஆக்கக்கூடாது என்பதா?
பார்க்கக்கூடாது என்பது உங்க தனிப்பட்ட கருத்தா? அப்படி வரவே கூடாது. அப்படி சொல்லும் போதுதான் சந்தேகம் வருதுங்க. இல்ல சார், இப்போ இல்ல கரெக்ட், நீங்க சொல்றது கரெக்ட். ஆனா கூட்டணி ஆட்சி, என்டிஏ ஆட்சி, பாஜக ஆட்சி, அமைச்சரவையில இடம் பிடிப்போம் அப்படின்லாம் திரு அமித்ஷாவே நாளிதழ்கள்ல பேட்டி கொடுக்கிறாரு, கூட்டங்கள்ல பேசுறாரு. திரு இபிஎஸ்க்கு அதிருப்தி வரணும், ஒரு ஆதங்கம் வரணும் அப்படின்னா திரு அமித்ஷா மேல தான் அதிகமா வந்திருந்திருக்கணும் நியாயப்படி பார்த்தா. அதெல்லாம் ஒண்ணுமில்ல, நீங்க தான் முதல்வர் வேட்பாளர், உங்களை முதல்வராக்குறதா எங்களுடைய கடமைங்கிற இடத்துக்கு திரு அண்ணாமலை வந்துடுறாருல, அதை ஊர்ஜிதப்படுத்த வேண்டிய தேவை இருக்குல்ல. என் மீது எந்த சந்தேகமும் நீங்க பட வேண்டாம், நான் உங்க பக்கம் தான் நிக்கிறேன் அப்படின்னு இபிஎஸ்க்கும், இபிஎஸ் பக்கம் தான் நிக்கிறேன் அப்படின்னு பாஜகவுக்கும் செய்தியை சொல்ல வேண்டிய இடத்துல தானே சார் திரு அண்ணாமலை இருந்தாரு. அமித்ஷா மேல கோவப்படுற அளவுக்கு எடப்பாடி இன்னும் அந்த அளவுக்கு உயரல சார். ஆக்சுவலா அமித்ஷா வந்து ரொம்ப உயர்ந்த இடத்துல இருக்கார், அதிக பீடத்துல இருக்கார். அவர் மேலாம் நீங்க அவ்வளவு சீக்கிரம் எல்லாம் கோவப்பட முடியாது. நீங்க கொஞ்சம் சில போது விட்டு கொடுத்து போக வேண்டிய கட்டாயம் இருக்கு. ரெண்டாவது, அமித்ஷா எந்த இடத்துல மாறுபட்டு வந்திருக்கு என்டிஏ ஆட்சி எல்லாம், இதெல்லாம் வந்து மாற்றம் மறைஞ்சுதான் தெரியலையே ஆக்சுவலா. ஆனா முதலமைச்சர் எடப்பாடி அவருக்கு வந்து பாஜக பங்கு பெறும் ஆட்சி இருக்கக்கூடாது, என்டிஏ ஆட்சின்னு கூப்பிடக்கூடாதான்னு முதல்வர் தான் அவரு. ஆனா அதுக்கு பாஜக அமைச்சர் இருக்கக்கூடாதா? கூடாது. இடத்துல அவங்க வித்ரா பண்ணிட்டாங்களா பாஜக? ஆனா இதுல ஆன மாதிரி தெரியலையே. முதலமைச்சர் இருக்கலாம், எடப்பாடியா இருக்கலாம், ஆனா பாஜக பங்களிப்பு இருந்தா என்ன பண்ணுவீங்க? இருக்குன்னு அமித்ஷா உறுதியா நம்புறாரு, அவர் பேட்டிகள்லாம் அப்படிதான் இருக்கு. அது ஒரு பக்கம் இருந்தா கூட அண்ணாமலையை பொறுத்த மட்டும் வச்சு பாத்தீங்கன்னா அவருடைய கோஆபரேஷன் முழுக்க இந்த கூட்டணிக்கு கிடைக்குமா இல்லையான்றது பாஜக மேலிடத்துக்கு வந்து ஒரு சந்தேகத்தை உண்டாக்கி இருக்கு சார். அதுதான் அடிப்படையான விஷயம். அவங்க சந்தேகத்துக்கு என்ன காரணம்? இப்ப நிர்மலா சீதாராமன் சமீபத்தில் வந்துட்டு போனாங்க, அவங்க கூட்டத்திலேயே வந்து அண்ணாமலை கலந்துக்கல, முக்கியமான விஷயம் கலந்துக்கல. சார் இன்னொரு விஷயம் சார், நீங்க வந்து இதெல்லாம் வந்து ரொம்ப கண்ட்ரோல் பாலிடிக்ஸ். இதை சொன்னா பல பேருக்கு கோவம் வரும், ஆனா சொல்லாம இருக்க முடியாது. ஒரு அரசியல்வாதி வந்து தன்னுடைய பதவியை இழக்கிறார், ஒரு கட்சி கூட்டணிக்கு உள்ள வருது, நீ இங்க இருந்தா கூட்டணி ஜெல்லாகாது, கூட்டணி வரமாட்டாங்க, அவரை நீக்க போதல அப்படின்றது அந்த மாநில தலைவர் நீக்கப்படுகிறார். இப்ப நீக்கப்படுற மாநில தலைவருக்கு எவ்வளவு அழுத்தம் அவர் மனசுல இருக்கும் சார். இது சாதாரண விஷயம் இல்ல. நீங்க அந்த அண்ணாமலை ரோல்ல உங்களை வச்சு பாருங்க. அவரை வந்து எண்மண் யாத்திரைன்னு ஒரு யாத்திரை போறாரு, கட்சிக்காக பாடுபடுறாரு, தமிழ்நாடு பாஜக ஒரு பேசுபொருளா மாத்துறாரு, பரபரப்பான பேட்டி கொடுக்கிறாரு, திமுக வந்து எஃபெக்டிவா கவுண்டர் கொடுக்கிறாரு, 11% தனியா ஓட்டு வாங்குறாரு, 18% கூட்டணி ஓட்டு வாங்குறாரு. அவர் சொல்ற பல விஷயங்கள் உடன்பாடு, அது விஷயம். ஆனால் பாஜக வந்து தமிழ்நாடு பாஜக பேசுபொருளா மாத்துறாரா இல்லையா? அப்படியே அவர் கஷ்டப்படுறவரு, 24 மணி நேரத்துல 20 மணி நேரம் உழைக்கிறவரு. அவரை வந்து நான் கூட்டணிக்கு போடுங்க, அதிமுக கூட்டணி போடுங்க, நான் ஒத்துழைக்கிறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொல்றவரு, கடைசி வரையும் தலைமையிட்ட போய் கெஞ்சினவரு, ஐயா நான் ஒத்துழைக்க ரெடியா இருக்கேன், எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, தலைமை என்ன சொல்லுதோ அதை கேட்கறதுக்கு ரெடியா இருக்கேன்னு சொன்னவரு, அவரை நீங்க இன்னொரு கட்சி தலைவர் சொன்னார்ன்றதுக்காக நீங்க அவரை பலி கொடுத்தீங்கன்னா, பலி கொடுக்கப்பட்டவர் அண்ணாமலையோட மனநிலை என்ன? அது எப்படி சார் கன்வின்ஸ் ஆவாரு? இது ஹார்ட் ஃபேக்ட் சார். இது ஹார்ட் ஃபேக்ட். இத வந்து சொல்ல மாட்டாங்க, யாரும் வாயில சொல்ல மாட்டாங்க. நீங்க சொல்றது எல்லாமே நடந்திருக்கு. திரு அண்ணாமலை வந்த பிறகு தமிழ்நாடு பாஜகவில் வளர்ச்சி, வாக்கு சதவீத உயர்வு, அந்த கட்சி தொடர்ந்து பேசுபொருளாக இருக்கிறது, அண்ணாமலைக்குன்னு ஒரு தனி கூட்டம், இது எல்லாமே நடந்திருக்கு. ஆனா ஒரு கட்சி தேசிய தலைமையா ஒரு கூட்டணி வலுவா அமையணும் அப்படின்னு நினைக்கும். 4 சட்டமன்ற உறுப்பினர்கள் இருந்தாங்கன்னா அதை கூடுதலாக அந்த எண்ணிக்கையை உயர்த்தணும்னு நினைக்கும். 29 நாடாளுமன்ற தேர்தல் முக்கியம்னு நினைக்கும். இந்த பலமான கூட்டணி அமைவதற்கு திரு அண்ணாமலை தடையா இருக்கிறாரு அப்படின்னா கட்சியை மட்டும் வளர்த்தா போதுமா? சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ஒரு கட்சிக்கு தேவையில்லை அப்படின்னா இந்த 2வது இடத்துக்கு நோக்கி தானே நகரும். இந்த சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் வேணும்னு தானே ஒரு கட்சி நினைக்கும். சார் இன்னொன்று நான் சொல்றேன். இப்போ அதிமுக பாஜக கூட்டணி இருக்கு, அதிமுக பலவீனமா இருக்கு, அது ஒன்றுபடணும்னு நம்ம சொல்றோம். ஓபிஎஸ் வெளில போயிட்டார், தினகரன் நான் வந்து டிசம்பர்ல தான் அனௌன்ஸ் பண்ணுவேன்னு தினகரன் அந்தரத்துல விட்டாங்க பாஜக. எடப்பாடி பேச்சை கேட்டு தினகரன் அந்தரத்துல விட்டாங்க, அவர் வெளில போயிட்டார். அவருக்கு டிசம்பர்ல தான் சொல்ல போறாரு. தேமுதிக அந்த சைடு எட்டி பார்க்கற மாதிரியே தெரியல. அன்னைக்கு மூப்பனாரோட நினைவாஞ்சலிக்கு போனாங்க, அடுத்த நாளே எடப்பாடி மேல ஒரு டைரக்ட் அட்டாக் கொடுத்து விலைக்குன்னு காமிச்சிட்டாங்க. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா பாமக 2 வாரம் பிரிஞ்சிருக்கிற பாமக கூட அன்புமணி பாஜக சைடு போற மாதிரியே. இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. அப்போ இந்த மாதிரியான விஷயங்களை குறிப்பா ஓபிஎஸ்ஓ தினகரனையோ ஒரு கன்வின்ஸ் பண்ணி உள்ள வச்சுக்கிறாங்க ஒரு விஷயத்த ஏன் பாஜக செய்ய மாட்டேன்றாங்க? எதுக்காக செய்ய மாட்டேன்றாங்க?
அதிமுக பலவீனமா இருக்கு, அது இஷ்ட பலவீனமா இருக்கு, அதுவே பலவீனமா இருக்கு. அந்த கூட்டணியில யாரும் வந்து சேர மாட்டேன்றாங்க, இருக்கிறவங்க வெளில போயிருக்காங்க. இந்த மாதிரி ஒரு சூழல்ல பாஜக அதிமுக கூட்டணியில் இருக்கிறப்போ பாஜக இதுல என்ன நடவடிக்கை இருக்குது? ஆக்சுவலா இதெல்லாம் அண்ணாமலை வலியுறுத்துறாரா? ஓபிஎஸ் வேணும், டிடிவி வேணும் வலியுறுத்துறது இல்ல, அண்ணாமலை வலியுறுத்துறது இல்ல சார். இதெல்லாம் பாஜக ஏன் பண்ணாத இருக்காங்க? நான் என்ன சந்தேகிக்கிறேன்னா, ஏன் பண்ணாம இருக்காங்கன்னா, இப்படியே இருந்துட்டு போட்டு பரவாயில்ல, அதிமுக தோத்தாலும் பரவாயில்ல, அதிமுக பலவீனமா போனாலும் பரவாயில்ல, அதிமுக ஒரு திராவிட கட்சி இந்த எலெக்ஷனோட போனா பரவாயில்லன்னு நினைக்கலாம் பாஜக. எதுக்கு நாங்க கஷ்டப்பட்டு எல்லாரையும் ஒண்ணுபடுத்தணும்? எடப்பாடி இதா இருக்காரா, ஈகோவோட இருக்காரா? அவரோட ஈகோ அடி வாங்கட்டும், எலெக்ஷனுக்கு அப்புறம் அடி வாங்கட்டும். அவர் தான் பொதுச் செயலாளர் அப்படின்னு இருக்காரு சொல்றாரா? யாரையும் சேர்க்க மாட்டேங்கிறாரா? சரி, பலவீனமா இருக்காரா? இருந்துட்டு போட்டோம். அவர் வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் அடி வாங்கினார்னா ஒரு திராவிட கட்சியும் ஓரம் கட்டப்படும்ல. எனக்கு 29 தான் முக்கியம், எனக்கு 26 முக்கியம் இல்ல, எனக்கு 29 தான் முக்கியம். அப்ப பாத்துக்கலாம். அப்போ அரசியல்ல எவ்வளவு மாற்றங்கள் வரலாம். இப்போ இது வீக்கான பரவாயில்ல அப்படின்னு நினைக்கலாம்ல பாஜக? இல்ல, அப்படி பாஜக நினைச்சிருந்துச்சுன்னா அண்ணாமலையும் கிட்டத்தட்ட ஏற்கனவே அதே எண்ண ஓட்டத்துல தான் இருந்தாரு. அதே மாதிரிதான், அதே எண்ணத்துல அண்ணாமலை கூட இருக்கலாம், சொல்ல முடியாது. அது விஷயம் இருந்தா கூட அண்ணாமலைக்கு பர்சனலா வந்து அதிமுகவோட ஜெல்லாக முடியாது சார். அவரால் ஜெல்லாக முடியாது. இந்த விஷயத்த வந்து அவர் ஏதோ ஒரு கட்டத்துல எங்கேயோ வெளிப்படுத்திருக்காரு, ஏதோ ஒரு கட்டத்துல ஏதோ ஒரு அதிருப்தியை யார்த்தையோ வெளிப்படுத்திருக்காரு. அந்த விஷயம் மேலிடத்துக்கு தெரிஞ்சிருக்கு. ஆக்சுவலா அதோட விளைவுதான் வந்து இன்னைக்கு அவர் போகாத இருக்கிறது. அவர் இன்னொரு விஷயம் சொல்றேங்க, இன்னும் பல விஷயம் டெல்லியில இருந்து வந்திருக்கு. அவர் எம்எல்ஏ போஸ்டிங் தமிழ்நாட்டுல நிக்க வைக்க கூடாதுன்னு ஒரு விஷயத்தை வந்து அமித்ஷா சொல்லியிருக்காரு. அது மட்டும் இல்ல, அவர் தமிழ்நாட்டில இருந்து வெளியில எடுக்கணும்னு சொல்லியிருக்காரு. தமிழ்நாட்டில இருந்து வெளியே எடுத்து டெல்லியில போடணும், டெல்லியில நேஷனல் லெவலுக்கு ஒரு பதவி கொடுக்கலாம் அவர் இந்தியில சொல்லியிருக்காரு. அவரை தமிழ்நாட்டில் இருக்க வேண்டிய அவசியம் இல்ல, அவர் அந்த சீட்ல இருந்து தூக்குங்கன்றார். அப்ப என்ன அர்த்தம் அதுக்கு? அவர் இங்க இருந்தாருன்னா அவர் ஏதோ தனி வச்சிருக்காரு, இல்லாம மாட்டாரு, அதிமுக நீங்க ஒர்க் பண்ண மாட்டாருன்னு ஏதோ ஒரு ஐபி ரிப்போர்ட், ஏதோ ஒரு ரிப்போர்ட் கரெக்டா கிடைச்சிருக்கு. விளைவுதான் இது ஆக்சுவலா.